அப்படியே முன்னால் வந்தோம். இந்த அன்பிற்குரிய அருமைகள் மக்களை அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 19வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. 19வது தராவீஹில் ஆம்சா எவ்வளோ இன்றைக்கி ஓதிருக்காருன்னா 3/4 ஜூஸ் ஓதியிருக்காரு. நேற்று 1.25 ஜூஸ் ஓதினார். இன்றைக்கி 23வது ஜூஸில் 4 ஜூஸில் ஆரம்பித்து அந்த 3/4 ஜூஸை முடிச்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வார், ரொம்ப நாள் இல்லாமல் 24வது ஜூஸு ஆரம்பிப்பார். 3/4 ஜூஸை முடித்தாலும் கூட இன்றைக்கி ஆப்சா முடித்தார். கடைசி ஆயத்து இன்னக்க மையத்துன் இன்னகு மையத்துன் சும்மா இன்னக்கும் யௌமல் கியாமத்தி தகுத்தசிமோன். இந்த மாதிரி ஒரு ஜுசுவுடைய கடைசி ஆயத்து அடிப்புலாமிலிருந்து 30 ஜுசுவுலையும் எங்கேயுமே அமைந்தது கிடையாது. எந்த ஜுசுவுடைய கடைசியிலேயும் இப்படி ஒரு ஆயத்து அமைஞ்சதே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஆயத்து 23வது ஜுசுவில் முடிக்கிற பொழுது அமைஞ்சிருக்கு. அதனுடைய விளக்கத்தில் இருந்தால் 1 மணி நேரம் ஆகும். அந்த ஹூ என்ற வார்த்தை ஹே துண்டையுடைய கடைசியில் வெளியாகுது. அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து, நீ மையத்து முகம்மதே, நீ ஒரு நாள் இறந்துடுவாய். இன்னஹூ, அந்த ஹூ எத்தனை பேர்த்தை குறிக்குதுமா? பல பேரை குறிக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லண்டா 1 மணி நேரம் ஆகும். ஆகையினால் அதை இப்போ நம்ம விட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு ஜும்மாவில் பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரக்காயத்தில் ஆம்சா ஒரு ஆயத்தை முடிக்கிற பொழுது என்ன முடித்தாருன்னா இன்னமா துஜுசவுன மாகுந்தும் தாமலோன்னு முடித்தார். இன்னமா துஜுசவுன மாகுந்தும் தாமலோன்னு முடித்தார். என்ன அர்த்தம் தெரியுமாங்க? உன் உலக வாழ்க்கையும் சரி, உன்னுடைய மறு உலக வாழ்க்கையும் சரி, உன்னுடைய நடைமுறையை பொறுத்தே அது அமையும், நானாக அமைக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், கூட்ட உன் கையில் கொடுத்துட்டேன், சாவியை போட வேண்டியதுதான் என்னுடைய கடமை. ஏன்னா உலகத்தை உன் கையில் கொடுத்துட்டேன், உன்னுடைய நடைமுறைக்கு தகுந்தவாறு நான் உலக வாழ்க்கையை அமைக்குகிறேன்கிறான். உதாரணமாக இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? தாய் தகப்பனை பிள்ளைங்க புரிகிறதில்லை, பிள்ளைங்களை தாய் தகப்பை புரிகிறதில்லை, கணவனை மனைவி புரிகிறதில்லை, அண்ணனை தம்பி புரிகிறதில்லை, தம்பி அண்ணனை புரிகிறதில்லை, அக்காலை தங்கச்சி புரிகிறதில்லை, தங்கச்சி அக்காலை புரிகிறதில்லை, ஒரு முஸ்லீமை புரிகிறதில்லை. இப்படி இருந்தோமையானால் காஃபிர் நம்மளை எப்படி புரிந்து கொள்ளுவான்? காஃபிரை நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? சரி, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் விட்டுருங்க. நம் போன்ற மனிதர்கள் இவர்கள் எல்லாமே நாம் எல்லாத்தையும் படைத்து அல்லாஹுவை நாம் எப்படி புரிந்து கொள்ளுவோம்? நம்மளை அல்லாஹ் எப்படி புரிந்து கொள்ளுவான்? அல்லாஹ் எந்த ரசூலை அனுப்பி வைத்தானோ அந்த ரசூலை எப்படி நாம் புரிந்து கொள்ளுவோம்? அந்த ரசூல் நம்மளை எப்படி புரிந்து கொள்ளுவார்? அதாவதுங்க, யார் மனிதன் தெரியுமா? யார் மனிதன் மார்க்கம் சொல்லித் தருகிற பொழுது ஒரு விவரம் சொல்லித் தருது. யார் அல்லாஹ் ரசூலையும் உலகத்தையும் விளங்கி கொண்டார்களோ அவர்கள் மனிதர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரசூலை விளங்கி கொண்டவர்களுக்கு உலகம் விளங்கிவிடும், அல்லாஹ் ரசூலை விளங்காதவர்களுக்கு உலகம் விளங்காது. எப்படிங்கிற ஒரே உதாரணத்தில் சொல்லி பயானம் முடிச்சது. 2 அபூபக்கர் வாழ்ந்தாங்க. 2 அபூபக்கர் மதீனாவிலே வாழ்ந்தாங்க. ஒரு அபூபக்கருக்கு பேர் முஜாஹிது, அபூபக்கர் முஜாஹிது. 2வது அபூபக்கருக்கு பேர் அபூபக்கர் ஜிப்லி. இந்த அபூபக்கர் முஜாஹித் இருக்காரே, இவர் வலியுல்லா, அல்லாஹ்வுடைய இறைநேசர். இந்த அபூபக்கர் ஜிப்லி இருக்காரே, இவர் ஜாஹித். இது வரைக்கும் ஜாஹித் தான் என்னென்ன கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. நான் அதை விவரம் சொல்லிடுறேன். வலி என்றால் அவர் எல்லாத்துக்கும் வலியுல்லா என்பது தெரியும். ஜாஹித் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை யாருக்குமே தெரியாது. வலியாக மாறி வலிக்கு பின்னால் ஜாஹிதானவர். அதாவது வலியுல்லா தொழுவது வணங்குவது எல்லாம் தெரியும், ஜாஹிது தொழுவது வணங்குவது எல்லாமே தெரியாது, எதுவுமே தெரியாது. தொழுதுக நேரத்தில் நம்ம உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருப்போம், அவர் எங்கேயோ உட்கார்ந்துருப்பார். நம்ம ஓதிக்கிட்டு இருப்போம், அவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருப்பார். நம்ம உலகத்தின் நடைமுறைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்போம். அவர் என்ன செய்கிறாருன்னே தெரியாது. ஆனால் அவரை போய் நீங்கள் தொழுதங்களா வணங்கினங்களாண்டா என்ன செய்வார்? அவருடைய கையை காட்டி சொல்லுவார், எங்கே நான் தொழுகணும்? காபத்துல்லாவில் தொழுகணுமா? மஸ்ஜிது நபவியில் தொழுகணுமா? என் கையை பார்.
ரசூலுல்லாவோடு தொழுகணுமா, சஹாபாக்களோடு தொழுகணுமா, என் கையை பார் அப்படின்னா அவர் கையில் தெரியும் அவர் யாரு கூட தொழுகிறது. காபத்துல்லாவில் தொழுகிறது தெரியும், மதீனாவிலே தொழுகிறது தெரியும், பைத்துல் முகத்தஸிலே தொழுகிறது தெரியும். இவர்தான் ஜாஹித், அதாவது உலகத்தை துறந்தவர். இந்த அபூபக்கர் முஜாஹித் இருக்காரே இவர் வலியுல்லா, அபூபக்கர் திபுலி இருக்கிறாரே இவர் என்னையா, இவர் யார்? ஜாஹித். அபூபக்கர் முஜாஹித் என்ன செஞ்சார்? மதீனாவில் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தார். அவரிடத்தில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் முதல் கொண்டு கூடுவாங்க அவர்கிட்ட பாடம் கற்றுக்கொள்ள. பெரிய ஞானி. ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, இந்த அபூபக்கர் முஜாஹித் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற பொழுது அபூபக்கர் திபுலி திடீர்னு வந்து நுழைகிறாங்க. அபூபக்கர் திபுலி வந்து திடீர்னு நுழைகிறாங்க. நுழைஞ்ச உடனே மாணவர்கள் எல்லாம் திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. சிரித்தவொடனே இந்த அபூபக்கர் முஜாஹித் என்ன செய்கிறாங்க, வேகமாக எந்திரிக்குகிறார்கள். எழுந்திருத்து வேகமாக ஓடுறாங்க தலைவாசலுக்கு. ஓடி போய் அபூபக்கர் திபுலியை 2 கையையும் பிடித்து கூட்டி வந்து உட்கார வைத்து மரியாதை கொடுக்குகிறார்கள். அவங்க எப்படி இருக்காங்க? சாதாரண உடை. அவங்கள பார்த்தா நம்மளை மாதிரி இல்லை, நமக்கு அப்பாற்பட்டவங்க இருக்காங்க. உட்கார வச்சு மரியாதை கொடுக்குகிறார்கள். மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்லக்கூடியது பூரா இந்த அபூபக்கர் முஜாஹித் வலியுல்லா கேட்குறாங்க. மாணவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா பஞ்ச பரதேசி மாதிரி இருக்க இவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மரியாதை கொடுத்து சொல்வது எல்லாம் கேட்குகிறாரே அப்படின்னவொன்னே அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு சலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அபூபக்கர் திபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போயிடுறாங்க. போனவொன்னே மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, அவரை பார்த்தா பைத்தியகாரர் போன்று தெரிகின்றது, அவரை பார்த்தா பைத்தியகாரரை போன்று தெரிகின்றது, எதற்காக அவர் வந்த உடனே வாசலுக்கு ஓடுனங்க, ஓடி போய் அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மரியாதை கொடுத்து அவரை அனுப்புகிறங்க. யாருக்குமே எல்லாமே உங்களை தேடி வர்றோம், நீங்கள் அவரை தேடி போவதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எங்களுடைய பார்வையிலே அவருக்கு எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொன்னவொன்னே இந்த அபூபக்கர் முஜாஹித் வலியுல்லா சொல்கிறாங்க, உங்களை மாறித்தான் நானும் அவரை நினைத்தேன், உங்களை மாறித்தான் நானும் அவரை நினைத்தேன். என்ன நினைத்தேன்? நாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர், நமக்கு மேல் ஒருவர் இருக்குகிறாரா மனிதர்களிலே? நமக்கு மேல் இருந்தால் நபியாக இருக்கணும், ரசூலாக இருக்கணும். அவங்க 2 பேர் இல்லை உலகத்தில். நமக்கு மேல் ஒருவர் இருக்குகிறாரா என்று எதிர்பார்த்தேன், நானும் நினைத்தேன். ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றி சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றி சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்பொழுது எப்படி அபூபக்கர் திபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளிடத்திலே வந்தார்களோ இதே மாதிரி அங்கே அவர்கள் ஆஜராகிறார்கள். எங்கே ஆஜராகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சுற்றி உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்திலே தலவாசலிலே அபூபக்கர் திபுலி ஆஜராகிறார்கள், நுழைகின்றார்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து வேகமாக ஓடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு வேகமாக ஓடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் எங்கே போகிறாங்கன்னு திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்தால் வாசலிலே யார் நிற்கிறார்கள்? அபூபக்கர் திபுலி இப்பொழுது எப்படி வந்தாரோ அதே மாதிரி சாதாரண கோலத்திலே நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அபூபக்கர் திபுலியை 2 கையையும் பிடித்து முசாபகா செய்து தன் 2 கைகளோடு கோர்த்தவராக அழைத்து சஹாபாக்களை எல்லாம் தாண்டி கூட்டி வந்து தனக்கு அருகாமையிலே உட்கார வைத்து அபூபக்கர் திபுலியிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், அபூபக்கர், நான் கேட்டேன், இவருக்கு ஏன் இவ்வளவு மரியாதை என்று கேட்டேன். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர். அவர் இறைநேசர் பதவியை அடைந்த பின்னால் உலகத்தை துறந்த துறவி. இவருக்கு பெயர் இறைநேசர் அல்ல, இவர் ஜாஹித். இவர் உலகத்தை துறந்தவர். இவர் ஜாஹித், இவர் உலகத்தை துறந்தவர். உங்களுக்கும் இவருக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்கள் உலகம் வேணும் என்கின்ற பொழுது தேட வேண்டும்,
இவர் உலகம் வேணும் என்கின்ற பொழுது தேட தேவையில்லை, இவரை தேடி உலகம் வரும். நீங்க உலகம் வேணும்னா தேடணும், ஆனால் இவர் உலகத்தை தேட தேவையில்லை. இவர் என்ன செஞ்ச, இவரை தேடி உலகம் வரும். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை ரசூலையும் புரிந்தவர்கள். மக்கள் உங்களிடத்திலே வந்தால்தான் நீங்கள் புரிவீர்கள். ஆனால் இவர் எப்படி தெரியுமா? அல்லாஹ்வை ரசூலையும் புரிந்ததோடு எந்த மக்களை கண்ணால் பார்க்குகிறாரோ அவருடைய சரித்திரத்தை அப்படியே சொல்லுவார். அவருடைய சரித்திரத்தை என்ன சொல்லுவார்? அப்படியே சொல்லுவார். இந்த தன்மை யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 9 அற்புதத்தை கொடுத்திருந்தாங்க. அதுல கடைசி அற்புதம் என்ன தெரியுமா? 2 வகையான அற்புதம். நீங்க போய் உட்கார்ந்து நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க, இப்போ இன்னும் தான் சாப்பிட்டு வந்தோம் உன் வீட்டில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. நீங்க போய் உட்காந்து என் வீட்டில் என்ன பொருளாதாரம் இருக்குன்னு கேட்டால் உன் வீட்டில் இன்ன பொருளாதாரம் இருக்குன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 9 அற்புதத்தில் 8 அற்புதத்தில் இது கடைசி 2 அற்புதம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அபூபக்கர் ஜிப்லிக்கு, ஜிப்லி யார் தெரியுமா? யாரை பார்த்தாலும் சரி அவருடைய சரித்திரத்தை சொல்லி விடுவார். அவருடைய சரித்திரத்தை அப்படியே சொல்லுவார். அவரை தேடி யாரும் அவரை தேடி வர தேவையில்லை. உங்களை தேடி வந்தால்தான் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் நீங்கள் துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அவர் துஆ செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம் அவர் அல்லாஹ் ரசூலையும் புரிந்தவர், மக்களை உலகத்தையும் புரிந்தவர். அப்படின்னு யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த வழிமாறுகளும் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள், அந்த ஜாகிதுகளும் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள். வழிமார்களை கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுடலாம், ஜாகிதுகளை காண்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாகிதுகளை காண்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கண்ணுக்கு அவ்வளவு வேகமாக தென்பட மாட்டாங்க. தென்பட்டு விட்டார்களே ஆனால் உலகம் நம்மளுக்கு இலகு உலகம். உலகத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேட தேவையில்லை. அதைத்தான் அல்ல அந்த ஆயத்தில் ஆப்தா ஓதுன முதல் ஆயத்தில் ஒரு வரியில் கடைசியில் சொல்கிறான், ஒமா துஜுசவுன, உங்களுடைய வாழ்க்கை என்பது அமையாது. அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்களுக்கு நேர்வழி என்பது கிடைக்காது. நேர்வழியை நீங்கள் அடைய முடியாது. இல்லா மா குந்தும் தாமலூன். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அமைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கை நல்லதாக இருந்தால் நல்வழி கிடைக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்ட வழிதான் கிடைக்கும். கெட்டதிலே இருந்து கொண்டு நல்வழியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வேணவே வேணாம். ஆக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்கள் கையிலே தான் இருக்குகிறது. அல்லாஹ் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டான், சாவியை மாத்திரம்தான் வச்சிருக்கான். நீ எப்படி அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ சாவியை திறந்து அந்த வழியை திறந்து விடுகிறான் அப்படின்னு இந்த ஆயத்தை சொல்லுதுங்க. ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, உலகம் வேண்டும். இப்பொழுது கூட சொல்றேன், உலகம் வேண்டும், உலகத்தை தேட வேண்டும். அதே நேரத்தில் உலகத்தை தேடுற அளவுக்கு உலகத்தை படைத்து அல்லாஹ்வை தேட படைக்கின்றோமையானால் உலகம் கிடைப்பது கஷ்டம் இல்லை. அல்லாஹ்வை மறந்து விட்டு உலகத்தை தேடினோமையானால் உலகமும் கிடைக்காது, அல்லாஹ்வும் கிடைக்க மாட்டான். கடைசியில் என்ன தெரியுமா? நம் குடும்பத்திலும் நமக்கு கை சேதம், அல்லாஹ்விடத்திலும் கை சேதம். அன்பிற்குரியவர்களே, ஆக யார் அல்லாஹ் ரசூலோடு இந்த உலகத்தை தேடினார்களோ, யார் இந்த பதவியெல்லாம் அடைந்தார்களோ, அந்த வழியிலே ஆண்களும் பெண்களும் நடக்க கொஞ்சம் முயற்சி பண்ணினோமையானால் அல்லாஹ் அதற்குண்டான மீதமுண்டான முயற்சியான வழி எல்லாவற்றையுமே கொடுத்து விடுவான். அப்படி கொடுத்துட்டாண்டா கண்ணியத்தை நாம தேட தேவையில்லை, கண்ணியம் நம்மளை தேடி வரும். யாரையும் நாம் தேடி போய் என்ன செய்ய தேவையில்லை, மரியாதையை பெற தேவையில்லை, மரியாதை நம்மளை தேடி வரும். அன்பிற்குரியவர்கள், இதுதான் நல்லவர்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அவர்களை போன்று நாமும் வாழ ஆரம்பித்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்புத்தாலா இந்நாள் அல்ல என்னாலும் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன்னார். வஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது
وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. بسم الله الرحمن